குரு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசிக்கான இந்த வாரத்துக்கான ராசி பலன், அதாவது 15 பிப்ரவரி 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 21 பிப்ரவரி 2026 சனிக்கிழமை வரை இந்த நாளுக்கான 7 நாட்களுக்கான கன்னி ராசிக்கான ராசி பலன் மட்டும். இந்த அடிப்படையில் கன்னி ராசிக்கு சந்திரன் இந்த வாரத்தில் 3 ராசிகளை இடப்பெயர்வு ஏற்படுது. உங்கள் ராசியிலிருந்து பார்த்தால் மகரத்தை 5ஆம் இடத்துலையும், கும்பம் 6ஆம் இடத்துலையும், மீனம் 7ஆம் இடத்திலும் இடப்பெயர்வு ஏற்படுகிறது. அதாவது 5, 6, 7 இந்த 3 இடத்துல இடப்பெயர்வு ஏற்பட்டதுனால இந்த 3 இடப்பெயர்வு ஏற்பட்டு அந்த சந்திர அமைப்பு கொண்டு தான் இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய பலன் 90% அமையும். அந்த அடிப்படையில் ராசியிலிருந்து 5ஆம் இடத்துல சந்திரன் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமை இருப்பதால் இதை சார்ந்து குழந்தைகளினுடைய கல்வி, ஆரோக்கியம் இது சார்ந்து இருக்கும். அதுக்கு அடுத்து கும்பராசிக்கு 6ஆம் இடத்துல போவதனால உங்களுக்கு நோய், எதிரிகள் தன்மை ஆகியவற்றை குறிப்பதாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த வார கடைசியில் 7ஆம் இடத்துக்கு மீனராசிக்கு செல்வதால் உங்களுடைய லைஃப் பார்ட்னரு, தொழில், நட்புறவு இதை சார்ந்து தான் இந்த வாரம் அமையும். அந்த அடிப்படையில் நேர்மறையான பாசிட்டிவான விஷயங்கள் இந்த வாரம் எது போல் இருக்கும் என்றால், தொழில் சார்ந்த உறவு நிலைக்கு, வேலை சார்ந்த இதுக்கு சாதகமாக தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற அட்வைஸ் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் செய்கிற வேலை, தொழிலில் உங்களுக்கான பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்குள்ள மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு, சப்போர்ட், உங்கள் ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். அவர்களிடம் நன்மதிப்பும் ஏற்படும். உங்களுடைய லைஃப் பார்ட்னரு அல்லது நட்புறவு அவங்ககிட்ட நல்ல ஆதரவு போக்கு கொண்டதாக இருக்கும். உங்களுக்கு பிடித்தவங்க உங்களுக்கு நல்ல பரிசு பொருட்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உள்ளது. இந்த வாரத்தில் உங்களுடைய நிதி சார்ந்த விஷயங்கள், பண பரிவர்த்தனை சார்ந்த விஷயங்களில் சுதந்திரமாக ஈடுபடுவீர்கள். மாணவர்களுடைய கல்வி அவங்களாவே தானாகவே மேம்பட்ட நிலை, முன்னேற்றம் காண்பதாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளின் கல்வியும் மேம்படும். இருந்த உங்களுடைய மூத்தவர்களுடைய ஆலோசனை, அறிவுரையை நீங்கள் கேட்க வேண்டியிருக்கும். உங்களுடைய உறவு முறையில், குடும்ப சார்ந்த உறவு முறையில், நட்பு சார்ந்த உறவு முறையில் முன்னேற்றம் கால வேண்டிய சூழல் உங்களுக்கு நேரம் கொண்டதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை தவிர்த்து புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை வரை உங்களுக்கு நாள் நன்றாக உள்ளது. இதுவரை பாசிட்டிவான சொன்ன விஷயங்கள். இப்போ எதிர்மறையான விஷயங்கள் எது போல இருக்கும் என்றால், வாரத்தின் தொடக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமெல்லாம் ஒரு விதமான பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு எழலாம். வெளி மாநிலம், வெளிநாட்டில் இருக்கவங்க ஒரு கடினமான வேலை செய்யும் போக்கு ஏற்படும். அது உங்களுடைய நன்மையான விஷயங்களுக்கு ஏற்றதாக இருக்காது. திருமணம் ஆகாத இளைஞர்கள் ஆப்போனன்ட் ஜெண்டரோட, எதிர்பாலினத்தரோட ஈர்ப்பு அதிகரிக்கும். அதனால் ஆண்களாக இருந்தால் பெண் சார்ந்த தொடர்பு விஷயங்கள் அதிகமான கட்டுப்பட வேண்டும். அது பெண்ணாக இருந்தால் ஆண் சார்ந்த ஈர்ப்பு நிலை சுய கட்டுப்பாடு தேவை. ஏன்னா இந்த வாரத்தில் கும்பத்தில் ஏற்கனவே 4 கிரகத்தோட சந்திரனும் இணைவதுனால கூட்டு அமைப்பில் ஈர்ப்புத்தன்மை அதிக அழுத்தம் கொண்டதாக இருக்கும். அது உங்கள் ராசியிலேருந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இதெல்லாம் பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு உள்ளது. உங்களுடைய வணிகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய வாடிக்கையாளர், கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விதமான முரண்பாட்டுத்தனம் ஏற்படும். அது மோசமடைய காலகட்டமாகவும் மாறாதான் பார்த்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய பார்ட்னரோடையோ இல்லை காதலியோடைய சரியான நேரத்தை உங்களால் ஒதுக்க முடியாத சூழல் உண்டாகும். கடன் இருந்தால் அதுக்கான சூழலில் மன அழுத்தமும் ஒரு வித நெருக்கடியும் உண்டாக காலகட்டமாக மாறும். அதான் போதிய மட்டும் கடன் வாங்குவதாக இருந்தால் இந்த வாரத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கடன் இருந்ததால் அது கொஞ்சம் அடைக்கிறதுக்கான காலதாமதம் கொடுத்து அந்த மன அழுத்தத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு சாதகம் இல்லாத நாட்களாக இருக்குது. மற்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக இருக்குது. ராசியான எண்கள் பார்த்தா 3ம் 8ம் சிறப்பான எண்களாக இருக்கின்றது. திசை, அதிர்ஷ்ட திசை என்றால் தெற்கு திசை, சவுத் உங்களுக்கு நல்ல திசையாக இருக்கின்றது. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். இதனால் சொல்லப்பட்ட தகவல் கவனித்து தங்கள் வாழ்வை இந்த வாரத்தில் சிறப்பாக அமைத்துக்கொள்ள எல்லாம் வல்ல இந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலியை உங்கள் ராசி கொண்ட நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்பாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.